ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அசீரியா எங்களை இரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். என்ன ஒரு நல்ல வார்த்தை! தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேச சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அசீரியா எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தாலும் அதை நம்பாதீர்கள். அந்த இராணுவத்தை நம்பாதிருங்கள். அந்த குதிரைகளை நம்பாதிருங்கள். அந்த நாட்களில் அசீரிய போர்ப்படை பெரிய புகழ்பெற்ற படை. அவருடைய இராணுவம் பெரிய இராணுவம், குதிரைப்படை சிறப்பு வாய்ந்த படையாயிருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற பாடம், அவர்கள் குதிரைகளில், அவர்கள் படைகளை, அவர்கள் யுத்த பலன்களை நம்பாதிருங்கள். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்கள் என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கம் பெரியது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக வாஞ்சியுங்கள். திக்கற்றவனை போல இருந்த ஒரு கூட்டத்தை வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். எகிப்தில் எபிரேய மக்கள் திக்கற்றவர்களைப் போல இருந்தார்கள். அவர்கள் கேட்பதற்கு நாதி கிடையாது. அவர்களுக்கென்று எந்த சிபாரிசு செய்வதற்கு யாரும் கிடையாது. எபிரேய மக்களை அடித்து அடித்து வேலை வாங்கின அந்த எகிப்திய இராணுவம், எகிப்திய மக்கள், எகிப்திய அதிபதிகள், எகிப்திய தலைவர்கள் எல்லாம் எபிரேய மக்களை அடித்து அடித்து தான் தங்களை வளர்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு திக்கு யாரும் இல்லை, உதவிக்கு யாரும் வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்டார், அவர்கள் பெருமூச்சை கேட்டார் என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். அதே போல இஸ்ரவேல் மக்கள் அசீரியர்களால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அங்கேயும் அதே சூழல், திக்கற்றவர்கள். அங்கேயும் அதே நிலைமை, திக்கற்றவர்களாக இருந்தார்கள். மீண்டும் யூதா மக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அந்த சிறை பிடிப்பில் தேவனுடைய முக்கியமான விசுவாசிகள் அகப்பட்டார்கள். இதைதான் தானியேல் புஸ்தகம் பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உதாரணமாக தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுடைய பிரதானிகளின் இடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். தானியேலுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டார். அந்த தானியேல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் இருந்தே தேவனுடைய இரக்கத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறது. தேவ பிள்ளைகள் அங்கே என்ன செய்தார்கள் என்பதை தானியேலின் புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. தானியேல் புத்தகம் சிறைப்பட்டு போன மக்களின் செய்தியை சொல்லுகிறது. தவிக்கிற மக்களுடைய தவிப்பை சொல்லுகிறது. விசுவாசத்துக்காக உறுதியாய் நிற்கிறவர்களுடைய விசுவாசத்தை சொல்லுகிறது. கர்த்தருக்காக அவர்கள் படுகிற பிரயாசத்தின் பாடுகளை பதிவிட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தேவன் தானியேலுக்கு இரக்கத்தையும் தயவையும் கிடைக்கும்படி செய்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எனக்கு தயவையும் இரக்கத்தையும் கிடைக்கும்படி செய்வார். செய்வார். தேவன் செய்வார்.
தேவன் செய்வார். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். எப்படி? தானியேலுக்கு இரக்கம் கிடைக்கும்படி தேவன் செய்தார். இந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தால் தானியேல் 1:9, தானியேல் 2:17, தானியேல் 4:27, தானியேல் 9:10, தானியேல் 9:18 இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது தேவனுடைய இரக்கம் எப்படி கிடைத்தது, தேவனுடைய இரக்கம் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வந்தது என்பதை தெளிவாக இங்கும் அங்குமாய் வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று தேவன் தம்முடைய இரக்கத்தை வரையறுத்து காட்டுகிறார். எல்லாருக்கும் அந்த இரக்கம் கிடைப்பது கிடையாது. யார் அந்த தேவனை பற்றி கொள்ளுகிறார்களோ, யார் தேவனுடைய உதவியை நாடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இரக்கம் உண்டானது. சரி, உதாரணத்துக்கு இன்று தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளை கவனிப்போம். தானியேலின் புத்தகம் சிறைப்பட்டவர்களின் புத்தகம். சிறைப்பட்டவர்கள் எப்படி அந்நிய தேசத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகிற செய்திகள் அதில் இருக்கிறது. பொதுவாக தானியேல் புத்தகம் எல்லாருக்கும் புரியாது என்று சொல்லுவது உண்டு. தானியேல் புத்தகத்தை படிக்க விளங்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். ஆனால் மிக எளிது. தானியேல் புத்தகத்தை படிக்க வேண்டிய விதத்தில் படித்தால் 5 நிமிஷத்தில் அந்த புத்தகம் உங்களுக்கு புரிந்துவிடும். போகட்டும். தானியேல் புத்தகத்தில் அரசியல் சார்புடைய செய்திகள் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தீர்க்க தரிசன செய்திகள் இருக்கிறது. வரப்போகிற ராஜ்யங்களை குறித்த வியாக்கியானங்கள் உள்ளே இருக்கிறது. இதை தானியேல் தேவனுடைய ஆவியினால் அந்த ஜனத்திற்கு எடுத்து உரைத்தான் என்பதை இந்த முழு புத்தகமும் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதில் இருக்கிற பாடங்கள் தான் என்ன? யாருக்கு தேவன் இறங்குவார்? தேவன் எப்படி உதவி செய்தார் தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் என்ற பல செய்திகளை இந்த புத்தகம் நமக்கு இங்கும் அங்குமாய் சொல்லுகிறது. முதல் அதிகாரம் தானியேல் சிறைப்பட்டு வந்த பொழுது அவன் தான் என்ன செய்தான், எப்படி இருந்தான் என்பதை விளக்குகிறது. கவனியுங்கள். சிறைப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிறைப்பட்டவர்கள் எப்படி நடத்தப்பட்டிருப்பார்கள்? ஏறக்குறைய 2000-3000 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து வந்திருக்க வேண்டும், கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அவர்கள் கட்டப்பட்டு கூட்டம் கூட்டமாய் அவர்களை நடத்தி கொண்டு வருவார்கள். வழியில் நிற்க வைத்து சாப்பாடு கொடுத்து தண்ணீர் கொடுத்து மீண்டும் நடக்க வேண்டும். கைகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும். இப்படி பல நாட்கள் நடந்து 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 அந்த பாபிலோனுக்கு வந்து சேர்ந்தார்கள். திக்கற்றவர்கள். அவர்களுக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றார்கள். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றார்கள். தானியேலை போல நீங்களும் இருக்கலாம். தானியேலை போல நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். அனாதை போல நினைக்கலாம். தனிமையில் இருப்பது போல உணரலாம். உலகத்தில் வாழவே பிடிக்கவில்லை என்று கூட சொல்லலாம். உங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம். உங்கள் ஆவி தொய்ந்து போயிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்திலிருந்து சற்று கீழே இறங்கி இருக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை சலித்து போயிருக்கலாம். நீங்கள் வாழ்க்கைப்பட்ட இடம் உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் திக்கற்றவனை போல காணப்படலாம், திக்கற்றவளை போல உணரலாம். தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், திக்கற்றவன் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான், என்னிடத்தில் இரக்கம் பெறுவான், என்னிடத்தில் இரக்கம் பெறுவாள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், உன்னை பார்த்து தேவ இரக்கம் வந்திருக்கிறது. உன்னை சூழ்ந்து இருக்கிறது தேவ இரக்கம். உனக்கு நேராய் வந்து நிற்கிறது தேவ இரக்கம் வந்து நிற்கிறது. அது இயேசு என்ற உருவத்தில் வந்து நிற்கிறது. இயேசு என்ற பெயரிலே வந்திருக்கிறது. நீ திக்கற்றவனாய் திக்கற்றவளாய் நின்றால் ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவதற்கு இன்றும் ஆயத்தமாயிருக்கிறார், இன்றும் ஆயத்தமாயிருக்கிறார். தானியேல் சிறைப்பட்ட
ஒரு வாலிபனாக பாபிலோனிலே நிற்கிறான். அவனோடு கூட பல வாலிபர்கள் இருக்கிறார்கள். எப்படி தானியேல் தன்னை திடப்படுத்தி கொண்டான்? எப்படி அவனுக்கு அந்த தைரியம் வந்தது? இந்த முதல் அதிகாரத்தில் தானியேலை அவனுடைய நண்பர்களை குறித்து 4 முறை பெயர்கள் திரும்ப திரும்ப வருகிறது. அதே போல தானியேலை நடத்துகிற அந்த தலைவன், பிரதானிகளின் தலைவனை பற்றி 4 முறை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன காரணம்? என்ன நடந்தது? நம்பர் 1, Daniel was a man of purpose. அவன் நோக்கத்தின் மனிதனாய் இருந்தான். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தின் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன் இருதயத்தில் என்ன பண்ணானா? என்ன பண்ணா? தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு பர்பஸ் அவனுக்கு இருந்துச்சு. திரும்ப அந்த வசனத்தை கவனிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்ன சொன்னாரு ராஜா? பாபிலோன் சாப்பாட்டை சாப்பிடுங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அப்போ நீங்கள் என் முன்னால் நிற்கணும். என் முன்னால் நிற்கிறப்ப ரொம்ப கலையோட சுத்தமாக அழகாக நிற்கணும். அதுக்கு இந்த போஜனமெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். தானியேலோ அவன் நண்பர்களும் பாபிலோன் சாப்பாட்டை சாப்பிட விரும்பலை. ஏனென்றால் அதில் அவ்வளோ சுத்தம் இல்லை. பாபிலோனுடைய மிருகங்கள், அவங்க சாப்பிட்ற உணவு, அதில் இவங்களுக்கு பிரியம் இல்லை. அதனால் தானியேல் சொன்னால், நான் வெறும் பியூர் வெஜிடேரியன் மீலை எடுத்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த பருப்பு கீரை கொடுங்கன்னு. பிரதானிகளின் தலைமை சொன்னால், அப்படியெல்லாம் வேண்டாம், செய்யக்கூடாது ராஜா, ஒருவேளை நீங்கள் சரியாக இல்லாத போயிட்டா ராஜா என்ன சிரசேதம் பண்ணிடுவார் அப்படின்னா. இப்போ தானியேல் சொன்னால், ஒரு 10 நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் இந்த சாப்பாடை சாப்பிடல, நான் சாதாரண சாப்பாடை சாப்பிட்றேன், 10 நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் பிரதானிகளின் தலைவன் அதை கேட்டான். தேவன் அவனுக்கு இரக்கம் செய்ய அந்த மனுஷனை பயன்படுத்தினார். அவன் சொன்னா, சரி பார்ப்போமே அப்படின்னு. 10 நாள் கழித்து பார்த்தா தானியேல் முகம், அவர்கள் நண்பர்களுடைய முகம் கலையாக இருந்துச்சு. அவர்கள் முகம் மற்றவங்களை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போது வழக்கமாக சாப்பிட்ட சாப்பாட்டை விட, மற்றவங்க சாப்பிட்ட சாப்பாட்டை விட தானியேல் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒரு தேவ இரக்கம் இருந்துச்சு. பாபிலோன் சாப்பாட்டை விட தானியேல் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த சாப்பாட்டில் தேவ இரக்கம் இருந்துச்சு. அது அவனை மாத்திடுச்சு. அதுக்கு காரணம், அவன் ஒரு நோக்கத்தை கொண்ட மனுஷனாக இருந்தான். வாழ்க்கையில் இப்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கு இரக்கம் செய்கிறாரு. ஆண்டவர் எல்லாருக்கும் இரக்கம் செய்யல. அவருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவருக்காக வாழணும், அவரை பின்பற்றணும், அவரை நேசிக்கணும், கர்த்தருக்காக அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க வாழ்க்கையில தேவன் ஸ்பெஷலா கிரியை செய்யறாரு. எல்லாரும் சாப்பிடுற மாதிரியே பாபிலோன் சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டு இருந்தா அதுல ஒரு வித்தியாசம் இல்லை. அவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. வாழ்க்கையில் இப்படி ஒரு பர்பஸை தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. நீ தீர்மானம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கட்டுப்பாடு நிறைஞ்ச உன் வாழ்க்கை கட்டமிடப்பட்ட திட்டமிடப்பட்ட வாழ்க்கையா இருந்தா அதுல ஒரு தேவ இரக்கம் இருக்குது, தேவ ஆசீர்வாதம் இருக்குது, தேவ அனுக்கிரகம் இருக்குது. தேவன் திடப்படுத்துறாரு, தேவன் திட்டம் பண்றாரு, தேவன் கிருபை செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. பிலிப்பியருக்கு அவர் எழுதும் பொழுது எழுதுறாரு. பிலிப்பியர் 3:12 வாசிச்சா,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன்? A purpose. What is your purpose? எதற்காக நீ பிடிக்கப்பட்டாய்? எதற்காக பிடிக்கப்பட்டாய்? கிறிஸ்து இயேசுவினால் நீ எதற்காக பிடிக்கப்பட்டாய்? எதற்காக ரட்சிக்கப்பட்டாய்? எதற்காக ஆண்டவர் அறிஞ்ச? எதற்காக கர்த்தரை நம்புற? எதற்காக பிடிக்கப்பட்ட? எதற்காக பிடிக்கப்பட்ட? ரொம்ப பேருக்கு இது விளங்கல. இது புரிஞ்சுக்காததுனால தான் பைத்தியக்கார மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பைத்தியக்கார மாதிரி குறை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யூடியூப்லலாம் குறைகள் போடுறவன் இப்போ அதிகமாயிட்டான். கிரிட்டிசிசம் பண்ணுறவன், ஊழியத்தை குறித்து குறை பேசுகிறவன், அந்த ஊழியக்காரர் செஞ்ச தவறு, இந்த ஊழியத்தில் நடந்த தவறு, இவர் வாங்குற காணிக்க, அவர் செய்தி, இந்த தீர்க்க தரிசனம் தப்பு, இப்படி குறை சொல்கிறவங்க ரொம்ப எழும்பிட்டாங்க. சகோதரா, இதற்காகவா நீ பிடிக்கப்பட்ட? இதற்காகவா? இன்னொருத்தனை பற்றி குறை பேசுறதுக்கும் இன்னொருத்தனுடைய தவறுகளை பற்றி வெளியே பிரசங்கம் பண்றதுக்குமா நீ பிடிக்கப்பட்ட? இவ்வளோ சீப்பரா உன்னுடைய பர்பஸ் வாழ்க்கையில்? இட்ஸ் சீப். உன் நோக்கம் ரொம்ப சீப்பா இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்காக எதுக்கு பிடிக்கப்பட்ட நீ? ரொம்ப பேருடைய வாழ்க்கை நோக்கம் இல்லாத வாழ்க்கை, தேவையில்லாத காரியங்களை தலையிடுற வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை, ஏதோ நாம சரியா செய்யறோன்னு போலி திருப்தியில வாழ்ற வாழ்க்கையா இருக்குது. நீ எதுக்கு பிடிக்கப்பட்ட? கிறிஸ்து இயேசுவுக்காக நீ எதுக்கு பிடிக்கப்பட்ட? உனக்கு நோக்கம் இருக்குது. டு யூ நோ யுவர் பர்பஸ்? உன் நோக்கம் உனக்கு தெரியுமா? எதுக்காக பிடிக்கப்பட்டன்னு? அதை விட்டுட்டு போயிடாத. நீ உன் நோக்கத்தில் சரியா இல்லைன்னா நீ இப்படித்தான் இங்கும் அங்குமா என்ன செய்யறனே தெரியாது. ஆகாயத்தில் சிலமம் பண்ற ரொம்ப பேர் ஆகாயத்தில் சிலமம் பண்றான். உனக்கு நோக்கமே இல்லையா வாழ்க்கையில்? எதுக்காக பிடிக்கப்பட்ட? உனக்கு தெரியுமா இயேசு ஏன் உன்னை பிடிச்சாரு? ஏன் இயேசு உன்னை பிடிச்சாரு? உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஏன் உன்னை தெரிந்து கொண்டார்? உன் தாயின் கர்ப்பத்தில் தேவன் ஏன் உன்னை முன்குறிச்சாரு? ஏன் உன்னை பெயர் சொல்லி அழைச்சாரு? ஏன் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு? ஏன் உன்னை கர்த்தர் தாங்கும்படி, அவரோடு கூட நிற்கும்படி, அவரை பின்பற்றி வரும்படி, சிலுவையை சுமந்து வான்னு ஆண்டவர் ஏன் உன்னை அழைச்சாரு? இந்த நோக்கம் உனக்கு தெரியுமா? இந்த கருத்து உனக்கு புரியுதா? இந்த அழைப்பு உனக்கு தெளிவா தெரிஞ்சா? இந்த நோக்கம் இல்லாததுனால உன் பர்பஸை நீ என்னத்துக்கு ஊழியம் செய்யற, என்னத்துக்கு வாழ்ற, என்னத்துக்கு விசுவாசியா இருக்கிறன்னு தெரியாததுனால தான் நீ இங்கும் அங்குமா சிதறி கிடக்கிற. உன் தரிசனம் இல்லை, உன் கண்கள் குருடா கிடக்குது, உனக்கு தெளிவான பார்வை இல்லை, உன் விசுவாசம் வியாதிப்பட்டு கிடக்குது, சரியான விசுவாசம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டாய்? அதை ஆசையாய் தொடரு, தொடரு. அது ஒண்ணுதான். பவுல் சொல்றாரு, ஆனால் ஒன்றை செய்கிறேன், ஒன்றை செய்கிறேன். ஒரு காரியத்துக்காக உன் நோக்கம் தெளிவா இருக்கட்டும். பிரதர், சிஸ்டர், வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை, அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியும். ஆண்டவருக்கு தம் பிள்ளைங்க எல்லாவற்றையும் சரியா செய்யணும்னு விரும்புகிறாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு இரக்கம் கொடுக்கிறாரு, கிருபை கொடுக்கிறாரு, தயவு கொடுக்கிறாரு, வழியை திறக்கிறாரு, வாசலை திறக்கிறாரு. ஒரு காரியத்தை ஒழுங்கா செய், ஒரு காரியத்தை ஒழுங்கா செய். உன் பர்பஸ் அதுதான். நீ அதுக்காக தான் பிடிக்கப்பட்ட. பேதுரு அழைக்கிறப்போ ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரே காரியம், உன் வாழ்க்கையெல்லாம் மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரே காரியம், வாழ்க்கையெல்லாம் மனுஷரை பிடிக்க பேதுரு புறப்பட்டான். பவுல் அந்த தமஸ்கு வீதியில நடு பகலில ஆண்டவரை சந்திச்ச போது, சவுலே சவுலே அப்படின்னு கூப்பிட்டாரு. நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ எழுந்து நேர்த்தருக்கு போ, போ, அங்க உனக்கு சொல்லப்படும்.
அங்கே போனால் அனனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சவுலுன்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கு பேசி அனுப்புன்னு. தேவன் உன்னை நேர் தெருவில் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. உன்னை தேவன் நேர் தெருவில் நடக்கும்படி அழைக்கிறாரு. உன் பர்பஸ் என்ன? உன் பர்பஸ் என்ன? இருதயத்தில் தீர்மானம் பண்ணிடு, இதுதான் என் பர்பஸ், இதை விட்டு தான் நான் வேற எதையும் செய்ய முடியாது. நீ தேவனுக்கு தீர்மானம் பண்ணி அழைக்கப்பட்டு வாழ்ந்தா உன் இருதயம் வேற எதுவும் நம்பாது, வேற எதையும் வாஞ்சிக்காது, வேற எதையும் யோசிக்காது. உன் இருதயத்தில் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி வாழ்ந்தீனா, ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்தீனா, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருப்ப. உன் பர்பஸ் இதுதான், உன் வாழ்க்கை நோக்கம் இதுதான். நீ சாகரத்துக்குள்ள இதை முடிக்கணும் என்பதற்காக ஓடுவே. தேவன் தானியேலுக்கு எப்படி இரக்கம் பண்ணார் தெரியுமா? அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி சொன்னான், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதை மட்டும் கொடுங்கன்னு. இதை தேவன் பார்த்தாரு. 10 நாளில் முகத்தை மாற்றினாரு, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. எல்லாரும் முகங்களை விட தானியேலும் அவனுடைய நண்பர்களுடைய முகங்கள் நல்லா ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரண பருப்பு கீரையை சாப்பிட்டவன் முகம் இவ்வளோ அழகாயிடுச்சேன்னு. காரணம் முகத்துல இல்லை, அகத்துல இருந்துச்சு. அவன் அகத்துல இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான், அது முகத்துல வெளிப்பட்டது. உங்கள் முகங்கள் சொல்லும் உங்கள் அகங்களை குறித்து. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை தேவன் அறிவார். உங்கள் இருதயத்தில் எப்படி நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்பது தேவன் அறிவார். முதல்ல நீ செட்ரைட் பண்ண வேண்டியது உன் இருதயத்தை செட்ரைட் பண்ணு, இருதயத்தை ரிப்பேர் பண்ணு, விசுவாசத்தை ரிப்பேர் பண்ணு. உன் அடிகளை எண்ணிப்பாரு, வழிகளை யோசித்துப்பாரு. நீ தேவனுடைய சித்தப்படி நேர் தெருவில் நடக்கிறியா என்பதை யோசித்து பார்த்தா கர்த்தர் உன்னை ஆச்சரியமா நடத்துவாரு. ஒண்ணுமே இல்லை, வெறும் பருப்பை சாப்பிட்டவன், கீரையை சாப்பிட்டவன் முகம் பிரகாசமாச்சு. இதை விட ஒரு அற்புதம் என்ன? இதே மாதிரி கர்த்தர் உன்னை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் பர்பஸை சரி பண்ணு, உன் வாழ்க்கையில் நோக்கத்தை சரி பண்ணு. தேவ திட்டம் சரியா இருக்குதான்னு பாரு. கர்த்தர் எதற்காக பிடிச்சாரு உன்னை, அந்த பிடிக்கு அந்த வழியில நடக்கிறையான்றத பாரு. மீதி எல்லாம் சரியாயிடும். தேவ திட்டம் வாழ்க்கையில வந்தா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியா நடக்கும்படி ஒழுங்கும் கிரமமானதை கர்த்தர் உனக்கு செய்வாரு. இப்போ தானியேல் வாழ்க்கையில அந்த பர்பஸ் இருந்துச்சு. நம்பர் 2, தானியேல் வாஸ் a man of principle. தானியேலுக்கு அவன் ஜனங்களுக்கும் தேவன் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். இந்த தானியேல் புத்தகத்தில் விசுவாசிகள் எப்படி நின்னாங்க ஆண்டவருக்குன்றத சொல்லுது. தானியேல் புத்தகம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லிடலாம், புரியாத விட்டுடுங்க, புரிஞ்சதை மட்டும் யோசிங்க. தானியேல் புத்தகத்தில் புரிஞ்சதை யோசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு பாடம் கிடைக்கும், அது நல்ல உற்சாகத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ எதெல்லாம் புரியலையோ விட்டுட்டு புரிஞ்சதை மட்டும் யோசிங்க. தானியேல் a man of principle. அவன் தன் கொள்கையில் ஒழுக்கம் உள்ளவனா திட்டம் பண்ணியிருந்தான். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே பிரின்சிபல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, தேவனுடைய இரக்கம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு. தேவ பிள்ளைங்க தான், ஏதோ சும்மா கிடைச்சில்ல. இந்த புத்தகத்தில் விசுவாசிகளாக இருக்கிற, தேவனை நம்பி இருக்கிற அந்த பிள்ளைங்களை, அந்த சகோதரர்களுக்கு எதிர்ப்புகள் பல வகையில் வந்துச்சு. முதல்ல சாப்பாட்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஆராதனைக்கு வந்துச்சு. 3ஆம் அதிகாரம் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு தானியேலுடைய சிநேகிதர்கள் அக்னி சுவாலையில் போடப்பட்டாங்க.
அதில் இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. 6ஆம் அதிகாரம், தானியேல் சிங்க கபியில போடப்பட்டான், அதிலிருந்து அவன் உயிரோடு வெளியே வந்தான் என்று வேதம் இவர்களுடைய விசுவாசத்தில் நடந்த அற்புதத்தை சொல்லுது. விசுவாசிகள் வாழ்க்கையில் சிக்கல் நிறைந்த அந்த சூழ்நிலை மத்தியில் தான் தேவனுடைய அற்புதங்களை எதிர்பார்க்க முடியுது. ஆனால் அந்த தேவனுடைய அற்புதங்கள் ஏதோ கேட்டதும் டக்குன்னு கிடச்சிடாது. அதுக்கு ஒரு பிரின்சிபல் லைஃப் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ் லைஃப் இருக்குது. தானியேல் தான் முன் செய்தபடியே தான் வாழ்க்கையில் விடாத அதை செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, என்னத்தான் சட்டம் இருந்தாலும் அவன் ஆவிக்குரிய அந்த ஒழுங்கை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. என்ன பண்ணாங்க அவங்க? 120 பேர் அந்த கலெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு மனு கொடுக்குறாங்க. ராஜாவே, இனிமே யாரும் எந்த விண்ணப்பமும் செய்யக்கூடாது அப்படின்னு. எதுக்கு அப்படி சொன்னாங்க? அது தானியேலுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவங்க வச்ச குறி. தானியேலுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு, தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு, பக்தி வாழ்க்கைக்கு, ஜெப வாழ்க்கைக்கு அவனை சூழ்ந்து இருந்த அதிகாரிகள் எல்லாம் அவனுக்குன்னு வச்ச குறி ராஜாவினிடத்துல சொல்லிட்டாங்க. ஆனாலும் தானியேல் தன்னுடைய பர்பஸான வாழ்க்கையையும் தன்னுடைய பிரின்சிபலான தினந்தோறும் செய்கிற அந்த வழக்கத்தையும் விட்டு விடவே இல்லையாம். விட்டு விடவே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், இந்த செய்தியை கேட்குறவங்க முழு நேர ஊழியராக இல்லாமல் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்குறவங்க சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல பொறுப்பில் பதவியில் இருக்கிற நபராக இருக்கலாம். கவனிங்க, உங்களை சுற்றி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் எந்த எதிர்ப்பும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நம்புங்கள். 120 கலெக்டருங்க சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக நின்னாங்க. எதுக்காக? ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் வல்லமுள்ளவனா மாறி அவன் தரிசனங்களெல்லாம் சொல்றான் அப்படின்னு அந்த கலெக்டர்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவனை எங்க கை வச்சா இவனுடைய வல்லமை போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, இவனுடைய சீக்ரெட்டு இவனுடைய ப்ரேயர் லைஃபு, இவனுடைய சீக்ரெட்டு இவனுடைய ஃபெய்த் லைஃபு. இவன் தினந்தோறும் 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 என்ன வந்தாலும் அதை விடமாட்டானே அப்படின்னு அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அருமையானவங்களே, உங்களுடைய பலன், உங்களுடைய பதவியின் பலன் உங்களுடைய மேல் அதிகாரி அல்ல, மேல் அதிகாரி அல்ல. உங்களை பதவியில் அமர்த்த வைத்தவர் உங்கள் தேவன், உங்கள் தேவன். நீங்கள் நீதி செய்ய தயங்கக்கூடாது, உண்மையாக இருக்க தயங்கக்கூடாது, அநீதிக்கு துணை போகக்கூடாது. கர்த்தருக்காக நிற்கும் பொழுது அவமானம் நிந்த வரும் பொழுது நீங்கள் நீதியோடு நிற்கிறீர்கள் என்பதை அநீதி உள்ளவன் பார்த்து பயப்படுவான். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் பொழுது, உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உன் நாற்காலிகளை யாரும் பிடுங்க முடியாது. ஏனென்றால் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் அங்கே. அநீதி உள்ளவர்கள் மத்தியிலே நீ ஒரு விசுவாசியாய் இருப்பதற்கு தேவன் அங்கே வைத்திருக்கிறார். ரொம்ப பேர் சொல்றாங்க, அந்த சீட்டில் உட்காந்தா லஞ்சம் வாங்கணும், அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு. தப்பு, கோழை. கர்த்தருக்காக நிற்க முடியாத கோழை நீ. லஞ்சம் வாங்குற இடத்துல லஞ்சம் வாங்காத ஒரு நபராய் நீ நிற்கும் பொழுதுதான் தேவன் உன்னை அங்க வைத்திருக்கிறார். இது ஒரு பிரின்சிபல் லைஃப். அநீதி நிறைஞ்ச இடத்துல, மக்களுக்கு உதவி செய்யாத இடத்துல உதவி செய்யற இரக்கமுள்ள அதிகாரியா கர்த்தர் உன்னை அங்க வைத்திருந்தா நீ அப்படி நிரூபிக்க வேண்டும். ஆகையினால் தான் தேவன் உனக்கு படிப்பு கொடுத்தாரு, வாய்ப்பை கொடுத்தாரு, பதவியை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு. அப்போ தானியேல் உடைய வாழ்க்கையில அவன் தான் முன் செய்து வந்தபடியே விட்டுல, அது அப்படியே தொடர்ந்தான். கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்ட தெரியுமா? நீ செஞ்சு வந்ததை தொடரு, ஆசையா தொடரு, நிறுத்திராத, தொடரு.
நீ போக வேண்டிய தூரம் வேற 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 வேற. உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் ஆயுதம், உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் ஆயுதம், எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் போகும் போகும். துன்மார்க்கன் செழிக்க மாட்டான், அநீதி உள்ளவன் செழிக்க மாட்டான். சாபம் அவன் மேல இருக்கும், தேவ கோபம் அவன் மேல வரும், அவன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்காது. நீதிமானுக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் தேவன் அதமாக்குவார் அதமாக்குவார் அதமாக்குவார். அவர் பட்சிக்கிற அக்னி, நீதி உள்ள நியாயாதிபதி. அவரிடத்துல விரல் நீட்டி சொல்ற ஒரு அநியாயம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருக்காக முன்னேறும் பொழுது கர்த்தர் உன்னை பின் நின்று தாங்குகிறார். அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அவன் பிரின்சிபல் ஒருத்தரும் தடுக்க முடியல, ஒருத்தரும் தடுக்க முடியல. கர்த்தர் அதை பார்த்தாரு, வாய்க்க பண்ணார். அவனை சிங்க கபியில் போட்டாங்க. தேவன் ஹலோ பண்ணார், போட்டோம் போட்டோம் போட்டோம், சிங்க கபியில் போடட்டும். முதல்ல அவங்கள தடுத்தல, 120 பேர் முதல்ல அடிக்கலை. சிங்க கபியில் தானியேலை அலோ பண்ணார், போட்டோன்னு. அக்னி ஜுவாலையில் அவங்கள அலோ பண்ணார், போட்டோன்னு. முதல்லையே எதிரிகளை சாகடிக்கலை, முதல்ல எதிரிகளை தோக்கடிக்கலை. முதல்ல என் புள்ள உள்ளே போட்டோம், அவனுக்கு நான் அற்புதம் செய்கிறேன், அந்த அற்புதத்தை அவனும் பார்க்கட்டும், ஜனங்களும் பார்க்கட்டும், பிறகு எதிரிகளை வீழ்த்தலாம். அப்படி என்பதுதான் தேவ திட்டம். அக்னி ஜுவாலையை பற்ற வச்சவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அக்னி ஜுவாலைக்கு உள்ளே அவர்களை தூக்கி எறிஞ்சாங்க, அந்த எதிரிகள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 4ஆம் நபர் உள்ளே உலாவினார். வெளியே வரப்ப 4 பேராக வந்தபோது போல பார்த்தாங்க. தேவகுமாரனுடைய சாயலை பார்த்தாங்க. முடிவு, யாரெல்லாம் அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்களோ இப்போ தான் அவங்கள தூக்கி போட்டாங்க. முடிவு பின்னால் தான் வந்துச்சு. துன்மார்க்கனுக்கு முடிவு சில நேரங்களில் முதல்ல வந்துடும். அநியாயம் செஞ்சவனுக்கு முடிவு சில நேரங்களில் முதல்ல வரும், சில நேரங்களில் பின்னால் வரும். பி கேர்ஃபுல். நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன். தேவ பிள்ளைக்கு விரோதமாய், விசுவாசிக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நீதிக்கு விரோதமாய், உண்மைக்கு விரோதமாய், நியாயத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த மனுஷனோ, எந்த மனுஷியோ, எந்த அதிகாரியோ, எந்த தலைவனோ தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாது. அப்போ அவங்கள தேவன் உள்ள அனுப்புனார், போட்டோம், கெபிக்குள்ள தூக்கி போடட்டும், தூக்கி போடட்டும். போட்டாங்க. தானியேல் உள்ளே போய் விழற வரைக்கும் பயந்துதான் இருந்தார். ஐயோ சிங்கம் என்ன பண்ணுமோன்னு. ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு வச்சிருந்தார். மற்றவங்களை சாப்பிட்ற சிங்கம் தானியேலை சாப்பிடல. இதுக்கு பிறகு மற்றவங்களை தூக்கி உள்ளே போட்டாங்க, அவங்கள சாப்பிடுச்சு. ஆனால் தானியேலை சாப்பிடல. தேவ இரக்கம் என்பது இதுதான். இட்ஸ் a special mercy, special grace, special favor for God's children. உன் மேலே இருக்கிற கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் நீ எப்பவுமே நினச்சிக்கோ. அது உன்னை காப்பாற்றும், உனக்கு உதவி செய்யும், உன்னை கைவிடாது, உன்னை ஆபத்தில் காக்கும், உன் நிந்தை அவமானங்களிலிருந்து உன்னை தூக்கிவிடும். தேவன் இரக்கமுள்ளவர், திக்கற்றவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுகிறான். 3வதா கடைசியா, டேனியல் was a man of prayer. Daniel was a man of prayer. அவன் எப்பவுமே ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த 6:10 சொல்லுது, அவன் முன் செய்தபடியே தினந்தோறும் 3 வேளைகளும் ஜன்னல்களை திறந்து ஜெபம் பண்ணானாம். எருசலேம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவன் இருக்கிறதோ பாபிலோனில், எருசலேம் இருக்கிறது மேற்கு பக்கம், அவனுடைய தேசத்திலிருந்து மேற்கு பக்கத்தில். அப்போது ஜன்னல்களை திறந்து எருசலேமை நினச்சி ஜெபம் பண்ணானாம். தினம் 3 வேளை. பாருங்க, ஒரு வேளை ஜெபம் பண்ணுறதே கஷ்டம்.
தினம் 3 வேளை தேவனுடைய இரக்கம் ஜெபிக்கிறவங்க மேலே இருக்கும். ஜெபிக்க ஜெபிக்க இரக்கம் பெருகும். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியது அப்படின்னு வேதம் சொல்லுது. அவைகள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. யார் கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது இல்லை. கிருபையில் ஒரு நாளை துவங்குங்க. அந்த கிருபை ஜெபத்தில் துவங்குது. கிருபையில் ஒரு நாளை முடிங்க. அந்த கிருபை ஜெபத்தில் முடியுது. தினம் 3 வேளை ஜெபம் பண்ணா அப்படின்னு. நம்ம எப்போ 3 வேளை ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? சாப்பிட்றப்போ. நம்ம 3 வேளை ஜெபம் எப்போ? காலையில் சாப்பிட்றப்ப சாமி சாப்பாட்டு ஆசீர்வதியம், மத்தியானம் ஜெபம் பண்ணுறப்ப சாமி சாப்பாட்டு ஆசீர்வதியம், ராத்திரி ஜெபம் பண்ணுறப்போ சாமி சாப்பாட்டு ஆசீர்வதியம். அந்த சாமி தான் இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு இப்படி இருக்கிறோம். சாமி சாப்பாட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஜெபம் போதும். சாமி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். நம்ம சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணியே 3 வேளை கரெக்டாக சாப்பிட்றோம். தானியேலுடைய ஜெபம் அப்படி இல்லை. நம்ம முற்பிதாக்களுடைய வாழ்க்கை இருக்குதே, அதை பார்த்தா அவங்க முன்னால் நின்று அப்படியே அழ வந்துடும். நான் பல நேரங்களில் வேதத்தை படிக்கிறப்ப சில நேரங்கள் கண் கலங்கிதான் படிக்கிறது உண்டு. ஏன்னா அந்த கேரக்டர் நம்மளோட பேசுது, அது நம்மளை மாற்றுது. பரலோகத்துக்கு போனால் இவங்களெல்லாம் உட்கார வச்சு எவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்குதுன்னு யோசிப்பேன். ஒரு முறையும் வேதத்தை படிக்கிறப்போ இவங்களெல்லாம் பரலோகத்தில் பார்த்தா என்ன பேசணும், எவ்வளோ நேரம் இவங்ககிட்ட டைம் செலவு பண்ண வேண்டியது இருக்குதுன்னு யோசிப்பேன். அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, எப்படி இது நடந்துச்சு, எப்படி இதை செஞ்சீங்க, எப்படி இது இருந்துச்சுன்னு கேட்கணும். அவங்க அதை விவரிக்கிறத காதுகள் கேட்கணும். அது அந்த சந்தோஷத்தில் சிரிக்கணும், அந்த சந்தோஷத்தில் ஆச்சரியப்படணும். ஏன்னா அவ்வளோ செய்தி உள்ளே இருக்குது. தானியேல் எப்படி சிங்கங்களின் கெப்பியில் விழுந்து ராத்திரியெல்லாம் படுத்திருந்தியே, எப்படி ராஜாக்கு சவால் விட்டது, எப்படி யோசேப்பு எப்படி சவால் விட்டான், அவன் கீழே இருந்து எப்படி மேலே வந்தான், எப்படி அற்புதங்கள் நடந்துச்சு, மோசே எப்படி அற்புதங்களை செஞ்சாரு, ஆரோன் எப்படி காரியங்களை பார்த்தாரு, யோசுவா எப்படி ராஜ்யங்களை ஜெயிச்சாரு, எப்படி இந்த காரியங்கள். ஐயோ, இவங்க கிட்ட பேசுறதுக்கே நமக்கு நேரம். செய்திகள் எவ்வளோ இருக்குது. தினம் 3 வேளை ஜெபம் பண்ணாரா? என்ன அளவுக்கு ஒரு டெடிகேஷன், என்ன அளவுக்கு அந்த டெடிகேஷன் இருந்துச்சு. இங்கே தான் தோற்று போகிறோம் தேவ பிள்ளைகளே. இப்படி படிக்கிறப்ப இதை செய்ய முடியாதவங்க ரொம்ப பேர். நான் என்ன கேட்குறேன்னா, தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரு, ஒரு வேளையாவது நீ ஜெபம் பண்ணுறியா? ஒரு வேளையாவது சுத்தமாக ஜெபம் பண்ணுறியா? எப்படி உனக்கு இரக்கம் கிடைக்கும்? அப்போ நீ ஜெபம் பண்ணா உனக்கு இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். அதை நம்பு. உன்னுடைய கிருபையும் இரக்கமும் உன் ஜெபத்தில் இருந்து துவங்குது. தேவன் அதை உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்டான். அவன் ஜெபம் அவனை காப்பாத்துச்சு. ராஜா ஒரு தடவை கேட்டான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா? எப்படி கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, இரக்கம் பெறுவீர்கள், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவீர்கள் என ஆண்டவர் சொன்னார். அந்த இரக்கம் வேற, இது தேவனிடத்திலிருந்து வர இரக்கம். உங்கள் இரக்கத்தை சேர்த்து வையுங்க. இந்த மாதம் முழுவதிலும் இந்த காரியத்தில் நீங்கள் வளரணும். இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திட்டம் பண்ணி ஜெபிக்கிறதுல விட்டுறக்கூடாது, திட்டம் பண்ணி விசுவாசிக்கிறதுல விட்டுறக்கூடாது. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக தரித்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். எதிர்ப்புகளுக்கு பயப்படாதீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற அம்புகளுக்கும் எதிரிகளுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால
அவர்களை பார்த்து கொள்வார். நீங்கள் உங்கள் பாதையில் முன்னேறுங்க, நீங்கள் உங்கள் ஜபத்தில் முன்னேறுங்க, நீங்கள் உங்கள் நேர்மையான வழியில் முன்னேறுங்க, உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க. கிறிஸ்துவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்ட அதை தொடரு, ஆசையாக தொடரு, விட்டுறாத தொடரு, பாதையில் சோர்ந்துராத தொடரு. ஆசையாய் தொடருகிறேன், ஒன்றை செய்கிறேன், அந்த ஒன்றை செய்யுங்க. கர்த்தர் உன்னை நடத்துவார், உங்களை நடத்துவார், ஜெயத்தோடு நடத்துவார், கிருபையோடு நடத்துவார், பலத்தோடு நடத்துவார், சந்தோஷத்தோடு நடத்துவார், தயவுகளை கொடுத்து நடத்துவார், பாதுகாத்து நடத்துவார். நீதி உள்ள தேவன் உனக்கு நீதி செய்து நடத்துவார். திக்கற்றவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து காப்பதாக, காத்து கொள்ளும் என்று உங்களுக்காக வாழ்த்தி, உங்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கமும் தயவும் நிரம்பி அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிற மாதமாய் இருப்பதாக. அவர்களுக்கு தயை செய்யும், இரக்கம் செய்யும், அவர்களை தாங்கும், பலப்படுத்தும். யாருக்கு என்ன தேவை என்பதை அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் மன உளைச்சலில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம், அவர்களுடைய இருதயம் உடைந்து இருக்கலாம், திக்கு தெரியாது இருக்கலாம், சரீர உறுப்புகளிலே பெரிய பாதிப்புகள் இருக்கலாம். இரக்கமுள்ள தேவன் நீர், இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இறங்கும், ஒவ்வொருவருக்கும் இறங்கும், ஒவ்வொருவருக்கும் இறங்கும், ஒவ்வொருவருக்கும் இறங்கும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் இறங்கட்டும் ராஜா, தயவு இறங்கட்டும், உம்முடைய காருண்யம் இறங்கட்டும். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஒவ்வொரு மேலும் வைத்து அவளுக்கு இரக்கம் செய்வீராக, தயை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அவளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இந்த வாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஊழியக்காரனின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்கள் செல்ல வேண்டிய பயணங்கள் வாய்ப்பதாக, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அவர்களுக்கு சுபிட்சம் உண்டாவதாக, அவர்களுக்கு தேவையான பண வசதி உண்டாவதாக, பண வாய்ப்புகள் உண்டாவதாக, பயண வசதிகள் உண்டாவதாக, போக வேண்டிய இடத்தில் போய் சேருவதற்கு அவர்கள் வழிகள் திறக்கப்படுவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும், வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அவள் விசுவாச வாழ்க்கையில் விசுவாசித்தபடி அவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும், வேலையின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கட்டும், சம்பள கதவுகள் திறக்கட்டும், சரீரத்தில் இருக்கிற பழுதுகள் நீங்கட்டும், மனதில் இருக்கிற எல்லா பாரங்கள் குறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒவ்வொருவரையும் இடத்தில் இரக்கம் பெறுவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க ஆண்டவரே, முடிசூட்டும். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருக்கும் உண்டாக செய்யும், ஒவ்வொருவருக்கும் உண்டாக செய்யும், ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் மறைத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடப்பதாக, ஒவ்வொருடைய இருதய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக, ஒவ்வொருவருடைய ஜபங்களுக்கு பதில் வருவதாக, ஒவ்வொருடைய ஆசைகள் அவர்களுக்கு அப்படியே பலிப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டார்களோ அதை ஆசையாய் தொடர்வதற்கு அவர்களுக்கு விசுவாசத்தில் பலன் வரட்டும், அவர்களுக்கு புத்துணர்ச்சி வரட்டும், எழுப்புதல் வரட்டும். எழுப்புதலின் ஆவியானவர் அவர்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்தும். பாதையில விட்ட காரியங்கள் எல்லாம் திரும்ப தொடரட்டும்பா. எதெல்லாம் பாதையில நிற்கிறதோ அந்த வேலைகள் தொடரட்டும். இனி பாதையில தட்டுப்பட்டு நிற்காதபடிக்கு அந்த வேலைகள் கட்டப்படுவதாக, எழும்புவதாக, தொடருவதாக, இயேசுவின் நாமத்தில் தொடருவதாக. இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளின் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் வீடுகளில் தங்கி தாபரிக்க வேண்டும் என்று உம்முடைய அடியானாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.